உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30ஆம் தேதி சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல கோச்சாரத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மே மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா, நட்சத்திரம் ஏதாவது இம்பேக்ட் பண்ணுமான்னு நானும் ஒவ்வொரு மாசமும் சொல்லிட்டே இருக்கேன். நட்சத்திரத்தின் வழியாகத்தான், சாரத்தின் வழியாகத்தான் நமக்கான நல்லவைகளையும் கெட்டவைகளையும் இந்த கிரகத்தின் கதிர்வீச்சுக்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்வியல் நம்மளை இயக்கும் இல்லையா? அதனால தான் தொடர்ந்து நம்ம நட்சத்திர பலாபலங்கள் கொடுத்துட்டே வரோம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜூன் 1 குரு பயிற்சி அப்படின்றது திருக்கணிதப்படி இருந்தாலுமே வாக்கியப்படி மே மாதமே குரு தன்னுடைய பயிற்சியை பாய் பாய் சொல்லிட்டு மிதுன வீட்டிலேருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி வரப்போகிறார். அதுவே உலகத்துக்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நடக்க போகுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் உச்சமாகி மேஷ வீட்டில் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். அடுத்த முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியும், அடுத்த 15 நாட்கள் ஒரு மாதிரியும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே இயங்க போகுது இல்லையா? அதை தாண்டியும் மிஸ்டர் சுக்ரன் அவரோட வீட்டில் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. இது வரைக்கும் உங்களோட இருந்தது போதுண்டா அப்படின்ற மாதிரி புதனும் போய் அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்கார போகிறாரு. அப்படியே செவ்வாய், இது வரைக்கும் சனியோட கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருந்த செவ்வாய் அப்படியே அழகாக என் வீட்டில் நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி ஆட்சி வாங்கி உட்கார போகிறாரு. இத்தனை கிரகங்களுடைய மாற்றத்தோடு இந்த மே மாதம் அப்படின்றது இனிதே மலர காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் கேதுவின் அதிசிறந்த ஆளுமை கொண்ட நட்சத்திரம் அஸ்வினி இல்லையா? தலைமைத்துவம். ஏன்னா அஸ்வினியில தான் சூரியன் உச்சமடைவார். எல்லாரும் மேஷத்துல சூரியன் உச்சம் எந்த இடத்துல உச்சமடைவார், எந்த நட்சத்திரத்துல உச்சமடைவார், எத்தனாவது பாகையில் உச்சமடைவார், இந்த கேள்வியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அஸ்வினியில 3ஆம் பாதத்தில் தான் சூரியன் உச்சமடைவார். அப்போ ஆல்மோஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதம் அப்படியே ஒரு மாதிரி தலைமைத்துவமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷனு, கொஞ்சம் ஆன்சைட்டி, பொறுப்புகளை நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம், உடல் ரீதியான சின்ன சின்ன ப்ராப்ளம். ஏன்னா சனியோட செவ்வாய் சேர்க்க ஆல்மோஸ்ட் 12-13 தேதிக்கு அப்புறம் தான் செவ்வாய் தன்னுடைய வீட்டில் அமர போகிறார். அதனால எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த 2 விதமான பலாபலன்கள் கிடைக்க போகுது. முதல் பகுதி ஒரு மாதிரியும் அடுத்த பகுதி வேற மாதிரியும் இருக்க போகுது. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 2வது பகுதி வாவ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், சேவை. 5ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் தன்னுடைய 2ஆம் வீட்டில் இருக்கிறது, வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவை கொடுக்க போகுது. அப்படியே அங்கிருந்து 8ஆம் இடத்திற்கான பார்வை, திடீர் அதிர்ஷ்டம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இருந்தால் இந்த மாதம் டக்கு டக்கு டக்குன்னு முயஞ்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசால்ட்டாக இந்த தடவை எல்லாரும் சொல்லி அடிப்பாங்க. சொல்லாமல் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி மேஷம் தான். அதுலேயும் அஸ்வினி சொல்லவே வேண்டாம். இந்த தடவை பண ரீதியான பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது அலைச்சல். 3ஆம் வீட்டு அதிபதியும் ராசிக்குள்ள உட்கார போகிறார். 10-12 தேதிக்கு அப்புறம் டிராவலாக சுற்ற வேண்டிய கட்டாயத்துக்குள் ஆட்படுவோம். அதில் கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சனி டைரக்டாக அவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த 6ஆம் இடமே குணரோக சத்ரு. அது மட்டும் இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட இடம், அடிவயிறு சம்மந்தப்பட்டு சில பிரச்சனைகள் எட்டி பார்க்கலாம். அப்போ பாசிட்டிவாகவே இல்லையா அப்படின்னா, பாசிட்டிவாக ஒரு 5 விஷயம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை தனலாபம் அதிகரிக்க போகுது, வாக்கு வன்மை அதிகரிக்க போகுது, எதிரியை தம்சம் பண்ண போறீங்க. அங்கே உட்காந்து ராசிநாதனும் 6ஆம் இடத்துக்கு பார்வை கொடுத்துட்டு இருக்காரு. 10ஆம் தேதி வரைக்கும் எவன்லாம் எத்திருக்கிறான் தாறுமாற விலக போறாங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறமா சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. இந்த வாங்கிக்கோன்ற மாதிரி கூப்பிட்டு எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை இயல்பாகவே செவ்வாய் ரொம்ப ஸ்பீடான ஒரு பிளானட்டு. அது போய் சொந்த வீட்டில் உட்கார போகுது அப்படின்னாலே வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். எப்பயுமே மே மாதம் ஜூன் மாதம் அதனால கத்திரி வெயில் அடிக்குது. இதெல்லாம் அப்படியே அஸ்வினிக்குள்ளே இறங்கும். கொஞ்சம் பிளான் பண்ணுறதுல எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணால் நல்லது. தனிப்பட்ட முறையில் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அது வீட்டு நிர்வாகமாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல தேவையில்லாமல் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளாரிட்டி தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக
ஆஃப்டர் 15 அஸ்வினிக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார போறார். ஓகே, அதன் மூலமா 5ஆம் வீட்டதிபதி 2ஆம் இடத்துல உட்காருதுன்றது வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் தாறுமாறு எனர்ஜி. ஒரு அதிகாரம் இருக்கும், ஒரு ஆளுமை இருக்கும். நான் சொல்றதுதான் கரெக்ட். நீங்க அப்படின்னு சொல்ல, பிளானட் உங்களை அப்படி இயக்கும். அப்ப என்ன ஆகும்னா அடுத்தவர்களுக்கு ஐயோ என்ன இவ்வளோ டாமினேட் பண்றாங்க, இவ்வளோ இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தாலுமே சில சலனங்கள் வந்துட்டு போலாம். அதுல டென்ஷன் ஆகி உட்காராதீங்க. இந்த தடவை 5ஆம் இடமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டு. சூரியன் அதுதான் மூத்த பிள்ளை. சூரியன் அப்படின்னா அப்பா, சூரியன் அப்படின்னா கணவர். அவர்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவத்துக்கு நீங்க கூட்டு போறதுக்கு மாதிரி சிரமங்கள், அதன் மூலமாக செலவுகள் எட்டி பார்க்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு டைரக்டா பார்வை. அப்ப 7ஆம் இடமே ஸ்பௌஸ் தான், 7ஆம் இடமே சமுதாயம் தான். சமுதாயத்துல உங்களுக்கான மரியாதை கிடைக்கக்கூடிய மாதமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு ஆளுமை அதிகரிக்கக்கூடிய, உங்களை பத்தி 4 பேர் பெருமையா பேசக்கூடிய, நீங்க என்னைக்கோ செஞ்ச விஷயத்தோட விளைவை இந்த மாதம் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளும் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. பணவரவில் இருந்த தடையிலும் அப்படி டக்கு நிவர்த்தியா போகுது. ஓகே, படிக்கிற பிள்ளையா இருந்தா மே மாசமும் படிக்கிற பிள்ளையா என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க அப்படின்னா, யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் நீட்டுக்கு எழுதுறீங்களோ எல்லா பேருக்கும் எக்ஸ்ட்ராடினரியான மார்க் வரும். எதிர்பார்க்கறதோட கூட மார்க் எடுத்து இந்த தடவை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை மிஸ்டர் சூரியன் கொடுக்க போறார். வேற லெவல்ல இருக்கு. மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்க, ஜேஇ மாதிரி படிக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, ஆர்கிடெக்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க, எக்ஸ்பெஷலி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்காக நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை அதை படிக்கிறீங்க, நிதி சார்ந்து வங்கி எக்ஸாம் எழுதுறீங்க, அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்க போகுது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடம் தான் புதன், அவர் போய் செவ்வாயோட சேரக்கூடிய அந்த ஒரு 3 நாட்கள் த்ரோட்டை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். முதல் 15-20 நாட்கள் தொண்டை ரொம்ப முக்கியம். சில பேர் காற்று மட்டும்தான் வருதுன்ற மாதிரி இருக்கும், தொண்டையில புண்கள் வரலாம், வாயில புண்ணு வரலாம். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சூரியன் போறாரு. இது இந்த இடம் தான் 2ஆம் இடம். ஸோ சில பேருக்கு ஹீட்டு கொப்பளம் வருது, மூஞ்சில வந்து பருக்கள் வர்றது, தொண்டை கட்டுறது, இது எல்லாமே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். யாருக்கு? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினிக்கு இல்லை, மேஷத்துல இருக்க 3 வீட்டுக்குமே இந்த தடவை கன்ஃபார்ம். அஸ்வினிக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வரலாம். அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கோவில் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு மனதை வந்து நிறைவு செய்யும். எதுக்காக நான் பிறந்தேன் அப்படின்ற கர்மாக்கான ஒரு விடையை தெரியக்கூடிய மாதமாக, உங்களுக்குள்ள தெரியக்கூடிய மாதமாக அஸ்வினிக்கு இந்த மாதம் இருக்கும். அங்காள பரமேஸ்வரியோட துணை அல்டிமேட்டா இருக்கு. ஒரு பெண் தெய்வத்துடைய எனர்ஜி வேற லெவலில் இயங்க போகுது அஸ்வினிக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து இடம் வாங்கலாம், வீடு வாங்கலான்ற மாதிரி எண்ணம் மேலவங்க நிறைய பேர் டாக்குமெண்ட் சைன் போடுறது, இல்லை போய் பார்த்துட்டு வரதெல்லாம் நடக்கும். இந்த தடவை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அவசரப்பட வேணாம், டாக்குமெண்ட்ல இஷ்யூ வரும். சரியா? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்க பிள்ளை இல்லை உங்க கணவர் ஃபாரின் போறேன், இல்லை அங்கேருந்து இங்கே வரேன்ற மாதிரியான சில சினாரியோக்கள் உருவாகும். ஏன்னா ராசிநாதன் போய் உட்காந்துருக்கிறது 12ஆம் வீட்டில். நிறைய பேருக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் வாங்குறது, இல்லை ஒரு ஒன்றை தியாகம் பண்ணி இன்னொன்று வாங்குறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் வரும். திருமண வயதில் காத்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு திருமணம் நடக்கும். உங்க பிள்ளை இப்போ அஸ்வினில இருந்தாலும் சரி, இல்லை நீங்க அஸ்வினி நட்சத்திரம் உங்க பிள்ளைக்கு வரன்னு பார்த்துட்டு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். வீட்டுல சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள். 4ஆம் இடம் தான் குடும்பம். அந்த 4ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து சாரம் எடுக்கிறாரு. குடும்பத்தோடு எங்கேயாவது ரவுண்டு போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோடு எங்கேயாவது சுத்திட்டு வருவீங்க. இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். யாருக்கு? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஃபேமிலியா போயிட்டு வருவீங்க. ஃபேமிலினா நாங்கள் 4 பேர் தானே, இல்லை உங்கள் அண்ணன் ஃபேமிலி, உங்கள் தம்பி ஃபேமிலி, உங்கள் அக்கா ஃபேமிலி, இப்படி ஃபேமிலியாக போயிட்டு வருது. நீர்நிலைகளுக்கு போயிட்டு வருது, எக்ஸ்பெஷலி ஆறு இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வர்றது. அருவி இல்லை, ஆறு இருக்கிற இடத்துக்கு போகிறது, கடல் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை நிறைய வருவதற்கான அமைப்புகள் இருக்குது. 60 தாண்டி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தயவு செஞ்சு எங்கேயாவது போயிட்டு வரும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. 6ஆம் இடத்துக்கு சனியோட பருவம் அவ்வளோ நல்லது இல்லை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு ஹீட்டால் கொஞ்சம் யூரினல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகலாம். 40 வயது தாண்டினவங்களே கொஞ்சம் உங்களுடைய பிறப்புறுப்புகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். தொற்று நோய்கள் வந்துட்டு போகணும். ஏன்னா சுக்கிரன் சந்திரனுடைய காம்பினேஷனும் அந்த அளவுக்கு ஓகேவா இல்லை. ஸோ அதனால இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே கபாலிடா நெருப்பிடா மாதிரி இருக்க போறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அஸ்வினி நட்சத்திரக்கால் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன பார்ப்பீங்க இந்த தடவை? நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குதிரை பார்ப்பீங்க. குதிரையா? ஆமா, முடிக்கும் போதே குதிரை பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு வெள்ளை குதிரை கண்ணில் படும். வெள்ளை குதிரை பார்க்கறது, வெள்ளை குதிரை சம்மந்தப்படுறது, இல்லை குதிரை மேலே ஏறி பிள்ளைகளை சவாரி பண்ண வைக்கிறது, இது எல்லாமே இந்த நடக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி தான் லக்னத்துல வந்து உட்காந்துருக்கானா, 5ஆம் இடம் தான் குழந்தைங்க.
ஸோ குழந்தைங்க குதிரையில போக ஆசைப்படுறது, குதிரை வண்டியில போறது எல்லாம் இந்த மாதத்துக்குள் நடக்கும். போனீங்கன்னா எனக்கு மறக்காம சொல்லுங்க, சரியா? முருகப்பெருமானுடைய வழிபாடு முன்னுக்கு வரக்கூடிய வழிபாடாக இருக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலி பழனிமலை முருகன் வழிபாடு மிகச்சிறந்த ராஜயோகத்தை இந்த தடவை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.